வாங்கணும்னு சொல்ற, ஆனா அவ எங்க இருக்கானே தெரியலையே. அப்புறம் எப்படி அவளை பழி வாங்குறது? அகிலா சொல்றது கரெக்ட். முதல்ல கனகா பக்கத்துல இருக்கும்போது எதிரி யாருன்னு தெரியாம இருந்தான். ஆனா இப்போ எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப அவ எங்கன்னே தெரியலையே. அவளை எங்க போய் தேடுறது? உங்க பக்கத்துல இப்ப நான் இருக்கேன்டா. அதையே உங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்ன தீர்த்து கட்ட போறீங்களா? எனக்கு என்னவோ அந்த கனகா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வருவான்னு தோணுது. எப்படி கனகா திரும்ப இந்த வீட்டுக்கு வருவாளா? எப்படி சொல்ற? அதை எப்படி நீ சொல்ற? அது இல்ல, இதுவரைக்கும் 3 பேரை கொன்னவ இதோட நிறுத்திக்கவா போறா? மிச்சம் இருக்க இந்த 3 பேர்ல அடுத்து ஒருத்தரை அவ காலி தான் பண்ணுவா. அப்ப வந்துதானே ஆகணும். வரட்டும். அப்படி வந்தா கண்டிப்பா அவளால திரும்பி போகவே முடியாது. ஆகாயம், தண்ணி, நெருப்பு, வெளிச்சம், சத்தம்னு அவ எந்த ரூபத்துல வந்தாலும் இனி நம்ம கிட்ட இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. என்ன உடுக்க சத்தம் கேக்குது? டேய் அர்ஜுன், என்னாச்சுடா உனக்கு? முகமே ஒரு மாதிரி கோணிக்கிட்டு போகுது. அம்மா, உங்களுக்கு எதுவும் சத்தம் எதுவும் கேட்கல? சத்தமா? இது உடுக்க 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 சத்தம் கேக்குதே. எனக்கு கேக்குதே, உங்களுக்கு கேட்கலையா? இல்ல அர்ஜுன், அதுவும் பிரம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உடுக்கு சத்தம்லாம் கேட்கலடா. எனக்கு கேக்குதுமா. எனக்குலாம் எதுவும் கேட்கலையே. இல்ல, எனக்கு கேக்குதே. என்னடா சொல்ற? உடுக்க சத்தம்? அப்பா, சத்தம் கூடிட்டே வேற போகுது. அர்ஜுன், உனக்கு என்னடா ஆச்சு? அர்ஜுன், உனக்கு என்னடா ஆச்சு? உடுக்க சத்தம் கேக்குதுப்பா. என்னடா சொல்ற? ஐயோ, எதுவும் கேட்கலையே. ஏய் அர்ஜுன், ஐயோ அம்மா, சத்தம் இடி மாதிரி கேக்குதுமா. என்னடா இது? உடுக்க சத்தம்? மாயா, எங்களுக்கு கேட்கலையடா? அந்த சத்தம் எங்கிருந்து வருது? ஏய், இந்த பக்கம் தான் வருது. இங்க இருந்தா சத்தம் கேக்குது. வாங்க, எல்லாரும் என் கூட வாங்க. ஏய் அர்ஜுன், அர்ஜுன், ஏய். ஐயோ. டேய், அர்ஜுன், அர்ஜுன், இருடா. ஏய், ஆமா. டேய் அர்ஜுன், ஏய், உடுக்க சத்தம் அந்த ரூம்ல இருந்தா வருது. அங்கயா? அந்த ரூமா? ஏய், அந்த ரூம்ல யாரா உடுக்க அடிக்க போறா? ஆமா, எனக்கு தெரியலப்பா. முதல்ல அந்த உடுக்க சத்தத்தை நிறுத்தணும். வாங்க அர்ஜுன், டேய், டேய், சீக்கிரம் வாங்க. அர்ஜுன் பாத்து. மெதுவா போ. அர்ஜுன், அர்ஜுன், மெதுவாடா. ஏய் அர்ஜுன், ஏய், 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 என்னடா? எங்க இருந்து வருது சத்தம்? உனக்கு என்ன ஆச்சு?
ஐயோ என்ன இப்படி ஆகுது? என்னங்க இப்படி இருக்காம என்னாச்சு? வெறும் உடுக்க மட்டும்தானே இருக்கு. யாரும் உடுக்கையை அடிக்கலையடா. அப்புறம் எப்படிடா சத்தம் கேக்குதுங்கிற? ஐயோ ஏதாவது பண்ணுங்க. உடுக சத்தம் எனக்கு பயங்கரமா கேக்குது. ஆமா ஆமா ரத்தமே வந்துருச்சுப்பா. ஏய் அர்ஜுன், எங்க என்ன நம்புங்கப்பா. அந்த உடுக்கல இருந்தா சத்தம் வருது. இத யாருமே அடிக்காதப்ப இதுல இருந்து எப்படி சத்தம் வரும்? இதான் டவுட் கேக்குற நேரமா? சத்தம் வருது. அது எப்படி வந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. ஏதாவது பண்ணி முதல்ல சத்தத்தை நிறுத்துங்க. காது ஜம்பு கிழிஞ்சிரு போல இருக்க. ஆமா எங்க? அப்பா அப்பா முடியலையே. அப்பா முடியலப்பா. என்னடா அர்ஜுன், அர்ஜுன், என்னடா ஆச்சு? ஏய் என்னடா? என்ன சத்தம் நின்னுருச்சுமா. நின்னுடுச்சா? மாயா, இங்க என்ன நடக்குது? வீணாவும் இப்படிதான் சாகறதுக்கு முன்னாடி எதையோ பார்த்து மிரண்டு ஓடினான். அவ எதை பார்த்து அப்படி ஓடினான்னு எங்க கண்ணுக்கே தெரியல. இப்ப அர்ஜுன் காது கிழிகிற மாதிரி உடுக்க சத்தம், அது நமக்கு கேட்கல. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா எனக்கும் அதாம்மா ஒண்ணும் புரியல. வீணா, சித்தி, அப்புறமா சித்தப்பா, இவங்களுக்கு அடுத்ததா குறி வச்சிருக்கிற அந்த கனகா வேற யாரும் இல்ல. அது நான் தான் நினைக்கிறேன். ஏய் என்னடா? எங்க? அப்படியெல்லாம் சொல்லாதடா. அர்ஜுன், ஆமாப்பா, அந்த கனகா நிச்சயமா எனக்கு தான் குறி வச்சிருக்கா. அதனாலதான் இந்த ஊடக சத்தம் மூலமா சொல்லாம சொல்றா. ஏய் வாயை மூடிட்டு இருடா. அப்படியெல்லாம் இருக்காதுடா. மாயா, இங்க என்ன நடக்குது? இந்த உடுக்கைய யார் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பா? வேற யாருங்க? எல்லாம் அந்த கனகாவா தான் இருக்கும். எது கனகாவா? ஆனா அவதான் இங்க இல்லையே. அவ இங்க இல்லாதப்ப அத எப்படி அவ இங்க கொண்டு வந்து வச்சிருப்பான்னு சொல்ற? இல்ல இல்ல இல்ல, இத வேற யாரோ தான் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஏங்க, ஜனா தம்பியை கொன்னது கனகாவா தான் இருக்கும்னு சொல்றோம். போட்ல நாம என்ன கனகாவை பார்த்தோமா? இல்லல்ல. அதே மாதிரி இதையும் அவ பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜமீன் ஐயா, கண்டிப்பா இத கனகாதான் பண்ணிருப்பா. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஐயோ, ஆள் ஆளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்களே.
கனகா அடுத்தது என்னதான் குறி வச்சிருக்கான்னு சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அர்ஜுன், அப்படியெல்லாம் இருக்காதுடா. இல்லம்மா, இல்ல. வீணாவுக்கு கொரியர்ல ஆல்பம் அனுப்புனா, காவேரி சித்திக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தேதி குறிச்சா, சித்தப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னா. ஆனா எனக்கு இந்த உடுக்கு சத்தத்தை காட்டி சொல்லாம சொல்லியிருக்கா. அர்ஜுன், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நான் அதை நடக்க விட மாட்டேன். இந்த தடவை அந்த கனகவா நான் பார்த்துடலாம். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அதை முறியடிக்கணும். மங்கா, ஒரு உடுக்க சத்தத்துக்கே இப்படி பயந்துட்டீங்களே. அடுத்தடுத்து ஒரே நேரத்துல 100 உடுக்க சத்தம் கேட்க போகுது. அப்ப என்ன பண்ண போறீங்க? எங்க? இந்த பக்கம் தான் மேடம். அந்த புதகுழி பக்கத்துல எடுத்து வச்சிருக்கோம். வாங்க. ஓபன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. என்ன நந்தினி மேடம் கூப்பிடுறாங்க? ஹலோ. ஹலோ அசோக். சொல்லுங்க மேடம். என்ன மேடம் சொல்றீங்க? அப்பா, சாரி அசோக். அப்பா, 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 ஏய், அப்பா. என்னாச்சு? அசோக், 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 என்னடா? என்னாச்சு? அசோக், என்னாச்சு? என்னடா? என்னாச்சு அசோக்? எந்திரி. வா, வா, பெரியப்பா, வா, வா. அப்பா, உட்காரு. அப்பா, பெரியப்பா. என்னடா சொல்ற? ஏய், அசோக், என்னடா ஆச்சு? ஏம்மா இவன் அழறா? தெரியலையேங்க. அசோக் சொல்றா. அப்பா, பெரியப்பா, நந்தினி மேடம் கால் பண்ணாங்க. அப்பா இறந்துட்டாரா? டேய், 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 அசோக், என்னடா சொல்ற? நந்தினி மேடமா போன் பண்ணி சொன்னாங்க? ஆமா பெரியப்பா.
சாரி அசோக், உங்க அப்பா போலி பாஸ்போர்ட் விசா ரெடி பண்ணி மலேசியன் ஃப்ளைட்ல தப்பிச்சு போறதா நம்ப வச்சு நம்மள டைவர்ட் பண்ணிட்டு அவர் கடல் வழியா இலங்கைக்கு எஸ்கேப் ஆக பிளான் பண்ணிருக்காரு. என்னது? அப்பா கடல் வழியா தப்பிச்சு போக பார்த்தாரா? ஆமா அசோக். ஆனா மேடம், அப்பாக்கு அவ்வளவு விவரம்லாம் கிடையாது. அவர் ஒரு அப்பாவி. அவர் எப்படி? அசோக், ஜனாவ நீங்க அப்பாவின்னு நினைக்கிறீங்க, ஆனா அவரு நம்மளை விட புத்திசாலி. அவரு மலேசியன் ஃப்ளைட்டுக்கு போறதா நம்மள நம்ப வச்சுட்டு கடல் வழியா இலங்கைக்கு தப்பிச்சு போய் அங்கிருந்து சிங்கப்பூருக்கு போய் செட்டில் ஆக நினைச்சிருக்காரு. மேடம், மாமா எப்படி இறந்தாங்க? இத விதின்னு சொல்றதா இல்ல விபத்துன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. என்னோட கெஸ் படி நேத்து நைட்டு திருட்டு போட் ஏறுறதுக்கு அந்த காட்டு பகுதி வழியா ஜனா தனியா போயிருக்கணும். அப்போ இந்த புதக்குழி இருக்கிறது தெரியாம அவரு தவறி விழுந்திருக்கலாம். காலையில அந்த வழியா மீன் பிடிக்க போன மீனவங்க தான் அங்க சில தடயங்களை வச்சு ஜனாவோட செருப்பு, பேகு, அந்த குழி பக்கத்துல சில கால் தடங்களெல்லாம் பார்த்துட்டு யாரோ விழுந்திருப்பாங்கங்கிற சந்தேகத்துல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜனாவோட பாடி எடுத்து இலங்கையில இருந்து சிங்கப்பூர் போறதுக்கான ஜனாவோட ஃப்ளைட் டிக்கெட்டும் அவரோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டும் கிடைச்சது. அதை வச்சுதான் அவர் சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போக முயற்சி பண்ணதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஜனாவோட வாழ்க்கையில எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. போலீஸ்காரி ஜனா பிளான பத்தி சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஜனாவோட சாவு விபத்து இல்ல. இந்த சாவுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குன்னு ஏன் இவளால யூகம் பண்ண முடியல? நடந்ததை என் கண்ணால பார்த்தோம், இவகிட்ட சொல்ல முடியல. வீணா சாவுலையும் காவேரி சாவுலையும் இதே தான் நடந்துச்சு. உண்மை தெரிஞ்சிருந்தும் போலீஸ் சொல்ற யுகத்தை வாய்மூடி ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. ஜனா எங்க கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டதும் அவர் எதுக்காக தப்பிச்சு போனாருன்னு தெரியல. அப்பவே சரணடைஞ்சிருந்தா இப்ப அவரு உயிரோட இருந்திருப்பாரு. அநியாயமா வீணா காவேரி மாதிரி இவரும் இறந்துட்டாரு. ஒருவேளை வீணா காவேரிக்கு தெரிஞ்ச உண்மை ஜனாக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் அந்த மர்ம கும்பல் அவரை குறி வச்சு கொண்டு இருக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இதுக்கு மேலயும் போலீஸ் கிட்ட இருந்து யாராவது தப்பிக்க நினைச்சா அவங்களுக்கும் இதே நிலைமைதான் வரும். உங்கள யாருக்காவது உண்மை என்னன்னு தெரிஞ்சா அதை இப்பவே என்கிட்ட சொல்லிடுங்க. மேடம் சொல்றது சரிதான். இது வரைக்கும் வீணா அண்ணி, அம்மா, அப்பா இவங்க எல்லாரையும் நம்ம இழந்திருக்கோம். அது வரைக்கும் போதும். அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட மறைச்ச அந்த உண்மை நம்மள யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். அவங்க யாரா இருந்தாலும் சரி, மறைக்காம நந்தினி மேடம் கிட்ட சொல்லிடுங்க. அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. எனக்கு நம்ம குடும்பம் முக்கியம். மேடம், இனிமே நீங்க யாரு மேலேயும் தயவு தட்சணையா பார்க்க வேண்டாம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா அவங்களை இப்பவே அரெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வாங்க. சரியா சொன்னீங்க அசோக். ஆனா நான் யாருன்னு சந்தேகப்பட முடியும்? அதனால நான் உங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். தாராளமா விசாரிக்க மேடம். நாங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரோம். நன்றி ஜமீன் ஐயா. இப்போதைக்கு ஜனாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாம் செஞ்சு முடிங்க. அதுக்கப்புறம் நானே வீட்டுக்கு வந்து என் விசாரணைய ஆரம்பிக்கிறேன். அசோக், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு உங்க அப்பாவோட பாடியை வாங்கிட்டு கிளம்புங்க. நம்ம வீட்டுல சந்திக்கலாம்.